27 தொகுதியோ 30 தொகுதியோ 20 தொகுதியோ பறிச்சு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிக்கிற தொகுதியில எல்லாம் நீங்க தான் வந்து பிரச்சாரம், முக்கியமா தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க தான் இன்சார்ஜ். அவரு தலைவர், நீங்க தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்சார்ஜ் அப்படின்னு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவர் நிக்கிறாரா நிக்கலையா எதுவுமே கிடையாது. ஏன் எடப்பாடி அவர்களும் என்ன சொன்னாரு, அவருக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை, நீங்க தாங்க சொல்லி நிக்கிறீங்க, அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீங்க தான் கிளப்பி விட்டுனுக்கிறீங்க அப்படின்னாரு. இதே அண்ணாமலை அவர்களே வந்து எடப்பாடியார் அவர்களை என்டிஏ சார்பில் சிஎம் ஆக்கணும் சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டார். இவ்வளவு தூரம் எல்லாம் சரியான பிறகு தேசிய தலைமை எதுவுமே பண்ணாம, இப்ப எல்முருகன் அவர்கள் தலைவரா இருந்தார், ஷார்ட் பீரியட் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 21 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்க, மினிஸ்டர் ஆக்கி போனாங்க. இப்போ இவர் வந்து 3.5 வருஷத்துக்கு மேல தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது நான் பிரச்சனையா இல்லை அப்படின்னு ஒதுங்கிட்டார். அது மட்டும் இல்ல, அப்பவே அவர் சொன்னாரு, எனக்கு வந்து தமிழக அரசியல் தான், நான் எங்கேயும் போக விரும்பல அப்படின்னாரு. ஏன்னா உடனே சில பேர் அவர் அடுத்த தடவை ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவர் மினிஸ்டர் ஆக்குவாங்களா அப்படின்னு அவரு வெளிப்படையா சொல்லிட்டார். அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, தமிழக அரசியல் இங்க பாஜகவை வளர்க்கணும், அதை வந்து ஒரு பெரிய கட்சியா கொண்டு வரணும், தனித்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வரணும், இதுதான் என்னுடைய லட்சியம்னாரு.